Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper, 10th standard English, 3rd edition test 2023 previous year question paper. இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2023 பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் வித் ஆன்சரோட. இதில் மோர் தென் 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட்டில் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு மாடல் தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். அதை தொடர்ச்சி அந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற கான்செப்ட் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான். பிளைன்டிவ்லி சேட்லி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவே அப்படின்னா பார்த்தா பிரிங் பேக்னு சொல்லுவோம். ரெவட்டலைஸ் இல்லாதனால பிரிங் பேக் கம்பேர் காண்ட் அப்படின்னா லீன், கான்சனஸ் டிஸ்அக்ரிமெண்ட், கிராஃபுல் இதில் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூன் அப்படின்னா கேர்ஸ், பேன்னு கொடுத்துருந்தா பேன் போட்டுக்கலாம். ரேடியஸ் ஸ்லேவ் இந்த ஸ்லேவ் சஃபிக்ஸ். நெக்ஸ்ட்டு சிபிஎஸ் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், கேம் அக்ராஸ் மெட்னா கேம் அக்ராஸ்னு அர்த்தம். சைட் வாக். நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் ஆஃப் இருந்த போதிலும் சாங் வி ஆல் இதில் இப்போ எத்தனை லாஸ்ட் வீக் பாஸ்ட் டென்ஸ் அதனால் சாங் கம்பேர் பண்ணுறோம். மை மதர் கால் மீ டேஸ் ஐ வாஸ் பிளேயிங், பாஸ்ட் டென்ஸ் தான் வைல் ஐ வாஸ் பிளேயிங், பாஸ்ட் கண்டினியூஸும் வைல் ஐ வாஸ். நெக்ஸ்ட்டு 2 மார்க் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொல்லிட்டு அந்த கொஸ்டின் மட்டும் படிங்க. கிராமர் கேட்டகரி பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மெம்பர்ஸ் ப்ளீஸ் டூ நாட் வாக் ஆன் யுவர் ரெக்வஸ்ட் நாட் டு வாக் ஆன் த கிராஸ். இதில் பல டைம் நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கோம். அதில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. சிம்பிள் காம்பவுண்ட் பாருங்கள். சிம்பிள் காம்பவுண்ட் ராதா வாஸ் இன் பட் ஷி வாஸ் நாட் ஆஸ் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் பட்டை ரிமூவ் பண்ணிட்டு தோ மட்டும் பார்த்தீங்க வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ரோடு மேப் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிங்கன்னு சொல்லியிருக்கோம். இதில் கோஸ்ட்டு, அதுக்கப்புறம் எம்பெர்மெண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கல்வெட் அண்ட் ஸ்மித் கேட்டிருக்காங்க. போயம் பேராகிராஃப் லைஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ம் ஸ்ட்ரீட் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதாவது செகண்ட் ஹாப்பில் படிக்க நினைக்கிறவங்க நிறையா இதில் கேட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃப் கண்டிப்பாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஅரேஞ்சாக பேசுகிறவங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் நோட்டீஸ் ரைட்டிங் தான். பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங், ஸ்பாட் நல்லா பாருங்கள். ஒரு சென்டென்ஸில் தோவும் பட்டும் கொடுத்தா எதாவது ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மை மதர் அலாங் வந்தால் சிங்கிள் இருந்தால் அலாங் வித்துன்னு வந்துடா. அப்போ ஹேவ் எடுத்து ஆஸ் போடுறோம். மாயா இஸ் மை கசின் சிஸ்டர்னு கொடுத்தா மை இஸ் கசின் கம்பேர் பண்ணுறோம். அது ஏ வந்து ஆன் போடுறோம். எல்ஐசினா ஆன் எல்ஐசி. மை டீச்சர் கங்க்ராஜ் மீ ஆன் மை சக்ஸஸ் கம்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மெமரி இப்போ இந்த சம்மர் ஆஃப் லைஃப் கம்பேர் பண்ணுவது. நான் டீடைல் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரான்சிஸ் பெனட் கேட்டிருக்காங்க. அப்போ ஜிக்ஸாக் கண்டிப்பாக எழுதலாம். அதுக்கப்புறம் குங்ஃபு பற்றி தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பிடிஏ கொஸ்டின் இருக்கிற பேசேஜ் கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர், கடலூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ரஃப்லி தட் மீன்ஸ் சேட்லி, அப்ரிகன்சி ஆன்சியஸ், கிரம்பிள்டு broken, active inactive, frail love weak solution antivirus strong சொல்கிறோம். entered existed, syllabus syllabi, illiterate, OTP one time password, the crew ran out of, income tax கம்பேர் பண்ணுறோம். cutting through, அதுக்கப்புறம் ராகவ் இஸ் பான் கம்பேர் பண்ணுறோம். வாக் கேர்ஃபுல்லி அதர்வைஸ். 2 மார்க் போயம் கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் படிக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே பார்த்துட்டு நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். இந்த எனிமி ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை ஆர்மி நிறைய டைம் கேட்டிருக்கேன். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் இஸ் காம்ப்ளெக்ஸ்னா வென் வர்ஷா வாஸ் அட் த ஏஜ் ஆஃப் 6 ஷீ ஸ்டார்டட் லேர்னிங். இது புக் பேக்கில் இருக்குது, 7th யூனிட்டில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் ரோடு மேப். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா எம்பவர்டு உமன், அதுக்கப்புறம் வந்து சீகல். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணுறது ஆதித்யா. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரேமல் லாஸ்ட் லெசன். போயம் பேராகிராஃப் வந்து கிரம்பிள் ஃபேமிலியும், அதுக்கப்புறம் சம் கிரிக்கெட் ஹேவ் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2. ஸோ திஸ் இஸ் அ லைன் விச் இண்டிகேட் ஃபார் மெட்டாஃபார் நாட் ஃபார் பர்சானிஃபிகேஷன் ஆண்ட் கிரிக்கெட்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஸ்மோக் மீ கனெக்டேஷன் கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரப்ரேஸில் கொடுத்துருச்சுன்னா 37, 38 வந்து ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஈஸியாக 37, 30 ஏதாவது ஒன்று எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் தான் எதையும் கொடுத்துருக்காங்க. பிக்சர் ரைட்டிங் சிம்பிளாக இருக்குது, கண்டிப்பாக எழுதலாம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்மார்ட் தரர் பாருங்கள். டெசர்ட்ஸ் கம்பேர் பண்ணணும். மை அங்கிள் will arrive on Saturday. I born in மும்பைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ் இன் லாஸ்னா சன்ஸுக்கு தான் போடணும். பீட்டர் ஒர்க்டு ஹார்ட் டுடேன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஆர் ஃபேட் பை பீஸ்ஃபுல் ஆர்வர் சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோமன் ஆர் ஃபாரி வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா மெமரி பாயிண்ட் தான் நம்ம செக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த லைனை மார்க் பண்ணி படிங்க. அது லிட்டில் யூரோப் ஆலந்தும், அதுக்கப்புறம் வந்து அங்கிள் பிலிப் ரெண்டுமே செகண்ட் பார்ட்டில் இந்த ஃபார்மேட்டில் தான் போன வருஷம் பப்ளிக் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே செகண்ட் ஹாப்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் பீட்டர் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. பேசேஜ் காமெடி பாயிண்ட் ரெண்டுமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்கப்பா. இங்கே டவுட் இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக டவுட் இருக்காது. இக்னோரண்ட், வெல் இன்ஃபார்ம்டு, கெய்ஸ், ஸ்டார்ஸ், சாண்டிஸ், பிளிங்கி. அது இண்டிகினட்னா ஆங்கர் சொல்லணும். ஆன்டனிம்ஸ் வந்து கிரிட்டீரியா. நெக்ஸ்ட்டு ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம்,
மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் காலப் ரொம்ப முக்கியமானது. இந்த யூபிஎஸ் காலப்னா ஒவ்வொரு வருஷம் வந்து வேகன்சி வந்து சொல்கிறாங்க, நம்ம காலப் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் க்ளோஸ் த ஹோல் வித் இஸ் ஃபிங்கர், ஹேட் ப்ளஸ் உட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் பிபின்னா ஹேட் ப்ளஸ் பிபி, அது நாட் ஓன்லி வந்து பட் ஆல்சோ. லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸும் ரிப்பீட்டடாக. ஸோ இதில் எல்லாரும் கேட்கக்கூடியது எல்லா பாயிண்ட் கொஸ்டின் நீங்கள் பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிங்க, கண்டிப்பாக ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். த ரூல் ஷுட் நாட் பி வைலேட்டட் எனி ஒன் பண்ணலாம், இதில் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ இது அது ஈஸியாக டேரக்ட் நாட்டு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். த டீச்சர் செட் டு த பாய் அப்போ த டீச்சர் டோல் த பாய் தட் ஹி ஹேட் ஆஃபன் வாண்டட் தெம் டு கான்சன்ட்ரேட் ஆன் தயர் ஸ்டடீஸும் கம்பேர் பண்ணுறோம். பாயின்னு சொல்லும்போது வாண்டடு ஹிம் டு கான்சன்ட்ரேட் ஆன் இஸ் ஸ்டடியும் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸாக மை பிரதர் வாஸ் சிக் அண்ட் ஸோ இ குட் நாட் அட்டன் தம், ஆஸ் மை பிரதர் வாஸ் சிக்ஸ் இ குட் நாட் அட்டன் தம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கூட ஆஸ் மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். அதே மாதிரி இப்போ பேராகிராஃபில் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. போயம் பேராகிராஃபும் ஈஸியாக தான் இருக்குது, ஆல்ரெடி பார்த்ததே தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேராபிரேஸ் கண்டிப்பாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு 37 30 எதிராச்சது. இதில் பார்க்கக்கூடிய 4 கேட்டகரி பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங் ஜென்ரலாக கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நோட்டீஸாக ரிப்போர்ட்டான்னு பாருங்கள். நோட்டீஸ் தான் இதுலையும் கேட்டிருக்கேன். பிக்சர், நோட் மேக்கிங், அதுக்கப்புறம் ஸ்பாட் கண்டிப்பாக. ஐ லிவ் இன் த இன்ட்ரெஸ்டட் ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் போடுறோம். ஷி லவ்ஸ் ஹர் மதர், ஐ கேனாட் கோப் அப்படின்னு கம்பேர் பண்ணி ஃபர்னிச்சர் ஏசனா. அதுக்கு மெமரி பம் ஈஸி தான். நாடிட்டல் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டு ஜிக் இதில் வந்து முள்ளன்னு கேட்டுறேன். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் முடிஞ்ச சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, பல டைம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் இது வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இதில் நிறைய கேட்காத நானிம்ஸ் கேட்டால் ஃபஸ்ட்டு டைவ் தான் கம்பேர் பண்ணுவோம். அண்ட் இங்கே எக்ஸ்பிரஸ் கம்பேர் பண்ணால் க்ரோன் அப்படின்னா மோன் ஆர் மர்மர் ரெண்டுமே மேட்ச் பண்ணலாம். டெஸ்டினேஷன் ஆனால் எண்டுன்னு சொல்லுவோம். ஆன்டனிஸ் பிகினிங், யாங்க்னு க்ளோஸ் கம்பேர்ஸ், கப்புள்னா ஃபைட் சொல்கிறது, ஆன்டனிஸ் சரண்டர், விமன் சர்வன்ஸ் ரெண்டுமே ப்ளூரலாக பண்ணும். மேல் நியூட்ரிஷன், ஒபேக் இது கேட்காது. ஆன்லைன் பப்ளிக் ஆக்சஸ் கேட்லாக் கேட்காத ஒன்று, இது கண்டிப்பாக படிங்க. சம்டைம் யூ மஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் கண்டிப்பாக நிற்கணும்னு சொல்கிறோம். பி ஹை இதுவும் கேட்காத ஒன்று. வெயிட் தர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. பி அதாவது தேன் கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதில் வரக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட் வெயிட் தர் அன்டில். நெக்ஸ்ட் மை மதர் வாஸ் அரேஞ்சிங், ஏன்னா வென் ஆர் ஒயில் வந்துச்சுன்னா வாஸ் ப்ளஸ் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் போடணும். வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. மை சேலரிஸ்லாம் இது புக் பேக்கில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின்ஸ். ஒரு சில கொஸ்டின் இது கேட்காத கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி கிராமர் கேட்டகரியும் கண்டிப்பாக இது புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேப். இதில் பார்த்தா பேராகிராஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கோஸ்ட்டு, கல்வர்டன்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நான் கம்பேரிசன் பண்ணி ஷெர்லாக் ஹோம்ஸ், அதுக்கப்புறம் சீகல் எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. கிரம்பிள் ஃபேமிலியும், அதுக்கப்புறம் எல்ம் ஸ்ட்ரீட்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரப்ரேஸு ரைமிங் டைம்ஸுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. 37 நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள், இல்லைனா வந்து சாய்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 38 நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் 4 கேட்டகரி. அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் தான் கேட்டேன். பிக்சர் கண்டிப்பாக எழுத, நோட் மேக்கிங் கண்டிப்பாக எழுதக்கூடியதாக இருக்குது. ஷி ஹேஸ் பின் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 3 hours சின்ஸ் செட்டில்டு டவுன், ஐ கேனாட் கோப். அதுக்கு ஒன் ஆஃப் த டூத் எடுத்து டீத், ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் கம்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த லைன் எல்லா பாயிண்ட்லையும் வந்துட்டு ஸ்ட்ராங் இஸ்ன்னு கம்பேர் பண்ணக்கூடிய. ஸோ ஐஆம் எவரிமோலேருந்து கேட்டிருக்காங்க. நாடிட்டல் பேராகிராஃப் வந்து டெம்பஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்னு வர நீங்கள் டெம்பஸ்ட்டே கண்டிப்பாக எழுதிக்கலாம். பேசேஜ் கம்மி ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஆன்சர் கான்சனன்ஸ் அக்ரிமெண்ட், சாக்லேட் பிளாக்ல கம்பேர் பண்ணி பர்சியூடு ரேஷன் யூனிசன் கான்ஃப்ளிக்ட், ரூட்லி சாஃப்ட்லி, ஸ்பெஷல் ஆர்டினரி, ஸ்பூன்ஃபுல்ஸ் இது கேட்காது ஸ்பூன்ஃபுல்ஸ், ஃபேஷனபிள், எம்ஆர்ஐ நிறைய டிஸ்கார்ட் த்ரூ ஆஃப், அதுக்கப்புறம் ட்ராபேக். த லேடர் இஸ் பிளேஸ் நிறைய நல்லா கவனிங்க. த லேடர் இஸ் பிளேஸ் எகெயின்ஸ்ட் த வால்னு போட்டுறாதீங்க, ஆன் த வால் தான் போடணும். எகெயின்ஸ்ட் லீனிங்ன்ற ஒரு வேர்டு வந்தால் தான் எகெயின்ஸ்ட் போடணும், இல்லை ஆன் தான் போடணும். ஐ வில் ரீச், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கம்பேர் கூடிய டென்ஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இதில் தான் போடுறோம். ஜெயா டீச் நாட் ஒன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ கவனம். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸும் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் அப்படியே ஆன்சர் பண்ணிப்பாங்க. பை whom was the house cleaned by அப்படிங்கிற by whom was the house cleaned கம்பேர் பண்ணணும். அதுக்கு டைரக்ட் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா the old man requests the student to help him cross the street கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட், the boy could not attend the special class, the boy's mother was ill அண்டு ஹி குட் நாட் அட்டன் த ஸ்பெஷல் கிளாஸ் கம்பேர் பண்ணுவோம். இதில் வந்து இது புக் பேக்கில் இருக்கிறத 7th யூனிட்டில் இருக்குது. ரோடு மேப், அதுக்கப்புறம் பேராகிராஃபும் கண்டிப்பாக ஆன்சர். நீங்கள் ஃபஸ்ட்டு 4 பேராகிராஃப் படிங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடிய 37 38 எப்பயுமே கேட்க நம்ம வந்து ஜென்ரல் தான். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், இதில் என்ன கேட்டிருக்கோம் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ நோட்டீஸும் ரிப்போர்ட் நல்லா படிங்க. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் ஸ்லோகன் இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங் வருது. போஸ்டர் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிக்கலாம். எவ்ரி ஸ்டூடெண்ட் லைக்ஸ் இது எல்லாமே சொல்லியிருக்கோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. சம்மர் ஆஃப் லைஃப் கம்பேர் பண்ணால் இதில் பார்க்கக்கூடிய நாடிட்டல் பேராகிராஃப்னா ஏஜ்னு முதல்ல லிட்டில் ஹீரோ வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் தேஜாஸ் வனி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இன் திஸ் பப்ளிக். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுச்சுங்க.
அதுக்கப்புறம் திருச்சி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் மார்க் பாருங்கள். ப்ளிட்டட் பெக்டு ரிக்வஸ்டட் பிளேம்டு அக்யூஸ்டு ஸ்டார்டட்னா பிகைன். அதுக்கு பைபர்கெட்னா டிவைடேஷன் அண்ட் சாண்டிஸ் மெர்ச் பிளஸ்ஃபுல் சாரபிள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஈஸி எலெக்ஷன் கமிஷன் எல்லா 1 மார்க். கிச்சன் கார்டன் அதுக்கப்புறம் ஆல் அட் ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு மகாத்மா காந்தி சேஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி 2 மார்க்கும் கண்டிப்பாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கான்செப்ட்டில் கம்பேரிசன் பண்ணும்போது இதில் நல்லா பாருங்கள். ஸோ எல்லா கேட்டகரியுமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் அதுக்கப்புறம் கிராமர் கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட்டு இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நோட்டீஸ் பிக்சர் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் I am a student ஸ்பாட் இருப்பாங்க. I am a student walking is the best exercise the book is on the table Ravi is a good boy but lazy னா இதில் வந்து பார்த்தா இஸ் ரீடிங் சின்ஸ் ஹாஸ் பீன் ரீடிங்னோ இல்லை நம்ம இதை பார்த்தீங்கன்னா சின்ஸ்ன்னு கம்பேர். அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட் ஈஸியாக தான் இருக்குது. நான் டீட்டெயில் பேர் பாருங்க ஜிக்ஸாக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட் இதில் வந்து அங்கிள் பிளிப்னு கேட்டிருக்கேன். பேசேஜ் காம்பினேஷன் ஈஸியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 more டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் அப்படியே பார்த்துட்டு வாங்க. எல்லாம் டெலிரியஸ் டிஸப்பாயிண்டட் சாக்டு பிளாக்டு டெஸ்பண்ட் ஹோப்லெஸ் அதுக்கப்புறம் சீஸ்டு ரிலீஸ்டு ப்ரீனிங் டர்ட்டிங் அதுக்கப்புறம் அப்ரிசென்ட் வந்து டெஸ்பைஸ் கம்பேர் பண்ணுறோம். டொமேட்டோஸ் சைல்டுஹுட் ஏடிஎம் ஆட்டோமேட்டிக் கிடையாது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் கெட் த்ரூனா பாஸ்னா அலாரம் கிளாக் கேரிட் அவேன்னு கம்பேர் பண்ணுறோம். ஹேட் இம்பர் உட் ப்ளஸ் ஆப் ப்ளஸ் பின்னா ஹேட் ப்ளஸ் பிபி இன்கேஸ் 2 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமரும் ஈஸியாக சம்மோன் ஹேஸ் டு பி இட் ஹேஸ் டு பி இனிஷியேட்டட் இமீடியட்லி இது புக் பேக்கில் இருக்கிறது தான். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட் வேர் டு யூ வாண்ட் டு கோனா இதில் பார்த்தீங்கன்னா த டீச்சர் ஆஸ் த ஸ்டூடெண்ட் வேர் தே வாண்டட் டு கோன்னு கம்பேர் பண்ணணும். அதுக்கு சிம்பிள் கம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். இஃப் ஐ கெட் ஏ விசா ஐ கேன் ட்ராவல் அப்புறங்கண்ணா பேசேஜ் கம்பெனி பேராகிராஃப் அப்படியே ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எத்தனை பேராகிராஃப் படிச்சோம். அதுக்காக தான் அந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சர் லெட்டர் ரைட்டிங் நோட் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 40 நோட்டீஸ் கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்மார்ட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. தேன் எடுத்து 2 போடுறோம். ஸ்மார்ட்டஸ்ட் ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் கேர்ள்ஸ் தோ பட் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஐஸ் டாலர் தேன் போடுறோம். பட்டர்மில்க் கேஸ் அதுக்கப்புறம் சம் வாட்டர் இது வந்து எதில் வந்து கேட்டிருக்காங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன் நான் டீட்டெயில் பேராகிராஃப் ஜிக்ஸாக்கும் அங்கிள் பிலிப் பேசேஜ் காம்பினேஷன் வந்து நோபல் ப்ரைஸை பற்றி கேட்டு கண்டிப்பாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸ்ரீல் அப்படின்றது நாய்ஸ் கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பிளைன்டிவ்லி சேட்லி நமக்கே தெரியும். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. இது புதுசாக இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன். 5th ஜென்ரேஷன் டீருக்கு ப்ளூரல் டீரே தான். வெங்கட் ஃபெல் டப் கெட் லாங்குவேஜ் இது புக் பேக்கில் இருக்குது. கெய்சிங் ஸ்டார் கெய்சிங் சொல்லுவோம். த கார் டேஷ் அகேன்ஸ்ட் ஹேஸ் பின் லிவிங் ஏன்னா சின்ஸ் ஃபார் வந்து ஆஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஒர் ப்ளஸ் ஐஞ்சுக்கான ஆஸ் சூன் அஸ் சி சா த ஸ்னேக் இ ரேன் அவே அப்படின்னு ரொம்ப முக்கியமானது. 2 மார்க்கு சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. போயம் கொஸ்டின் கிராமர்லாம் ஐ ஆம் வெக்ஸ்டு பை இஸ் பிகர் புக் பேக்கில் இருக்குது. ஆகாஷ் செட் டு ஸ்டார்டர் டோன்ட் ரைட் சோ ஃபார் அட்வைஸ் டார் டாட்டர் நாட் டு ரைட் சோ ஃபாஸ்ட். அதுக்கு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். காம்பவுண்ட் ஷீ இஸ் வெரி டயர்ட் ஷீ கேனாட் வாக் ஷீ இஸ் வெரி டயர்ட் அண்ட் ஸோ ஷீ கேனாட் வாக் டயர்டாக இருக்குன்னா அதனால் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள். பேராகிராஃப் சீகல் அதே எம்பவர்டு உமன் அட்டைக்கு அதுக்கப்புறம் மிஸ்டர் ஆமல் அதுக்கப்புறம் ஐஎம் எப்பயுமே 3rd யூனிட் நல்லா அப்படி பல டைம் சொல்லியிருக்கும். 37 38 ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இது இந்த 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் நெக்ஸ்ட் வந்து இப்போ இமெயில் ரைட்டிங் எப்போவுமே நோட்டீஸு பிக்சரே பார்ப்பீங்க. ஆனால் அந்த கொஸ்டின் இமெயில் ரைட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை இமெயில் ரைட்டிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா இது புக் பேக்கில் இருக்கிற இமெயிலில் நம்ம வந்து இப்போ நம்மள ஓனாக கூட இல்லை இங்கிலீஷ் லிட்டரரி புக்ஸை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டலில் மெயில் செட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிக்சர் ரைட்டிங் நோட் மேக்கிங் ஸ்பாட் தர் கண்டிப்பாக நிறைய யூ மஸ்ட் ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர் மெனி பீப்புள் பிகேவ் ஈ கம்ஸ் லேட் டு ஸ்கூல் ஐ ஹவ் கிரேட் கான்ஃபிடன்ஸ் இன் யூ இஸ் திஸ் புக் டு யூ வாண்ட் டு இது பல டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெமரி போயும் ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் முள்ளனும் அதுக்கு டெம்பஸ் ரெண்டுமே ஈஸியாக தான். பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக தான். இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்னு சொன்னோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தா ஃபைனலாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தா 1 more டிஸ்ட்ரிக்ட் அட்டிக் அப்படின்னா லாஃப்ட் கேக்கல் ஷார்ப் நாய்ஸ் காண்ட் அப்படின்னா லீன் கிரஃப்லி ஹாப்பிலி அப்ரிகன்சி அப்படின்னா சேட்லி வந்து சாண்டில்ஸ் ஹாப்பிலி அப்ரிகன்சி பியர்லெஸ் ரினோட் அன்னோன் எஸ்கிமோஸ் கம்பேர் பண்ணுறோம். அப்நார்மல் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷன் சிஸ்டம் ஒர்க் அவுட் ஐ நெவர் ஒர்க் அவுட் கம்பேர் பண்ணுறோம். ஃபுட் நோட் அதுக்கப்புறம் அட் த ரெகுலர் இன்டர்வல் வென் த டீச்சர் என்டர் நோ சூனர் வந்து தேன் பண்ணு ஸ்கேர்சிலி வந்து வென் பண்ண அதை வச்சுக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து லெசன் 2 மார்க் போயம் 2 மார்க்கில் ஈஸி. கிராமரும் புக் பேக்கில் இருக்க கிராமர் தான். இந்த கொஸ்டின் பேரில் பேரலாக பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. கோஸ்ட்டு அதுக்கப்புறம் சசாங்க அட்டிக்கு நெக்ஸ்ட் கல்வெட்டன்ஸுமே டெக்னாலஜி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆண்டன் கிரிக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பேரலாப் தான். 37 38 ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங் இதில் என்ன கேட்டிருக்காங்க ரிப்போர்ட் ரைட்டிங் பிக்சர் ரைட்டிங் கண்டிப்பாக எழுதலாம். நோட் மேக்கிங் ஈஸியாக எழுதலாம். அதே மாதிரி வந்து ஸ்பாட் டெஸ்பைட் ஆஃப் மட்டும் ரிமூவ் பண்ண ஒன் ஆஃப் த கிரிமினல்ஸ் வேர் எடுத்துகிட்டு வாஸ் போகிறோம் இட் ஜாயின்டு த ஆர்மி ராபர்ட் ஈஸியா யூரோப்பியன் த டீச்சர் மேடுன்னு வந்துச்சுன்னா 2 போடக்கூடாது. அதுக்கு சம்மர் அப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம்
இதில் கம்பேரிசன் பண்ணி லிட்டில் ஹீரோ ஆஃப் ஆனந்தும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஆஃப் மலன் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஸோ ஓவராலாக இந்த ஒரே ஒரு பீரியட் மோர் தென் 10 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன். 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க், நீங்கள் 1 மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்லாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இன்னும் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. பேராகிராஃப் எல்லா லெசனுக்கு படிங்க. எல்லா லெசனுக்குனே பேராகிராஃப் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் 4 யூனிட் படிச்சிங்களா போதும், கண்டிப்பாக நம்ம 3 பேராகிராஃபே வந்துடும். அதுவும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 3rd யூனிட் ரொம்ப 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 முக்கியமானு சொல்லியிருக்கோம். ஏன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்டில் கம்பேர் பண்ணும்போது லெசனில் எம்பர்டுமனும் போயமில் ஐஎம் எவரிமனும் நாடிட்டையில் வந்து ஸ்டோரி ஆஃப் மலன் நல்லா படித்து வச்சுங்க. போயம் கேன்சர் அதே மாதிரி போயமாக இருந்தால் சரி நாடிட்டு ஃபஸ்ட்டு 4 கம்பேர் பண்ணணும். 1 மார்க்கை நல்லா பாருங்கள். 1 மார்க்காக தான் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோஸ் நம்ம இத்தனை கொஸ்டின் பேர் அப்லோட் பண்ணுற நோக்கமே வந்து நீங்கள் 1 மார்க் நிறைய கொஸ்டின் பேர் பார்க்கும்போது தான் கரெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாத இந்த எல்லா கொஸ்டின் பேர் பார்க்கறதுனால பிடிஏவும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. பிடிஏன்னு சொல்லும்போது 6 பிடிஏ கொஸ்டின் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 2023 வரைக்கும் இது எல்லா கொஸ்டினுமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் வித் ஆன்சரோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. நமக்கு இப்போ இன்றைக்கி எக்ஸாக்டாக சொன்னால் இன்றைக்கி டேட் 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாள்னா 26 சொல்லணும், இன்னும் 23 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 23 டேஸில் வந்து 3rd ரிவிஷன் முடிஞ்சது அப்படின்னா ரிமைனிங் இருக்க டேஸில் வந்து இந்த 3rd ரிவிஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரீ பப்ளிக்காக நினச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வுக்கு முன்னால் ஒரு முன்னோட்டமாக நினச்சி ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ படித்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் பார்த்தீங்கன்னா எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறதுக்கு நீங்கள் சோம்பேறித்தனம் மாட்டிங்கன்னா கண்டிப்பாக லாங்குவேஜில் மார்க் எடுக்கும். பர்டிகுலர் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக மார்க் வந்து குறைச்சி விட்ருவாங்க. ஸோ அதனால் மை டியர் ஸ்டூடெண்ட், நீ 1000 டைம்ஸ் படிக்கிறதோட ஒரு டைம் படித்து எழுதி பாருங்கள். அது மார்னிங் டைமில் படித்து எழுதி பாருங்கள். ஷூராக நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இருப்பது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் thank you from GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still now, thank you all.